எனக்கு இயேசுவை தெரியுங்க, எனக்கு இயேசுவை தெரியுங்க, நானும் கிறிஸ்டியன் தாங்க, நானும் இந்த சபைக்கு போகிறேங்க, நானும் அபிஷேகம் பெற்றிருக்கிறேங்க, நானும் இந்த மாதிரிலாம் செய்கிறேங்க, இதெல்லாம் சொல்லாலும் அவருடைய வசனத்தை கை கொள்ளலைன்னா, அப்படி வசனத்தை வாழ்க்கை முறைப்படுத்தலைன்னா அவன் என்னவாமா? பொய்யன். அவர் அறியலை ஒன்று, ரெண்டாவது பொய்யன். வாசிங்க தொடர்ந்து. அவன்கிட்ட என்ன இல்லையாமா? வேத வசனம் இல்லை. அதனாலதான் முதல்ல சொல்றாரு, வேத வசனத்தை ஏத்துக்கோப்பா, முதல்ல என்ன ஏத்துக்கோ. என்ன, நான் யாரு? வார்த்தையா இருக்கிறேன், வார்த்தையாகிய கடவுளா இருக்கிறேன், என்னுடைய வார்த்தையை முதல்ல ஏத்துக்கோ. ரெண்டாவது, இந்த வார்த்தையை எழுதப்பட்டுச்சு. எதனால எழுதப்பட்டுச்சு? பரிசுத்த ஆவியானவர்கள் எழுதப்பட்டுச்சு. அந்த ஆவியானவரையும் வாழ்க்கையில ஏத்துக்கோ. அப்ப அந்த தூய ஆவியானவர் அந்த வசனத்தை போதித்து உன்னை நடக்க வைப்பாரு. நீ நடக்கலைன்னா அவரை ஏத்துக்கவும் இல்லை, அவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும் இல்லை, நீ கை கொள்ளவும் இல்லை, நீ எப்படி இருப்ப? பொய்யனா இருப்ப.